எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான பண்பாட்டு பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நான் மதுரைனாலே சித்திரை திருவிழா தான். சித்திரை திருவிழா அப்படின்னா வெவ்வேறு சடங்குகளை செஞ்சு அழகர் கோயிலிருந்து வரக்கூடிய பெருமாளை வரவேற்பாங்க. அப்படி பெருமாளை வரவேற்கிறதுல மிக முக்கியமான ஒரு சடங்கு என்னென்னா தண்ணி பீச்சு பண்ணுறது அப்படிங்கிறது. தண்ணி பீச்சு அடிக்கிறது. தண்ணி பீச்சை அடிக்கிறதுங்கிறது வெவ்வேறு சமூக மக்கள் ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான பேர் தண்ணி பீச்சு அடிப்பாங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கும் சரி பெருமாளுக்கும் சரி தண்ணி பீச்சு அடித்து அந்த இடத்த குளிர்விக்கிறது அப்படிங்கிறது ஒரு சடங்கு இருக்குது. இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா, இந்த தண்ணி பீச்சுக்கு அடிக்கக்கூடிய அந்த தோல் பையை எங்கே செய்கிறாங்க, எப்படி உற்பத்தி பண்ணுறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி யோசிக்கிற போது மதுரை சித்திரை திருவிழாவினுடைய ஒட்டுமொத்த தோல் பையை செய்யக்கூடிய ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அது எங்கன்னா காரியாபட்டி என்கிற அந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகர பகுதி அப்படிங்கிறது காமராஜர் நகர். காமராஜர் நகர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு இருக்குங்க. 300 வீட்டில் கிட்டத்தட்ட குறையாம ஒரு 250 வீட்டுக்கு மேலே ஒரு குடும்ப தொழிலாக பாரம்பரியமாக இந்த தோற்பறையை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த ஊர்லையும் அந்த தொழில் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இந்த தொழிலோடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு என்ன என்பதை இந்த பதிவு வழியாக நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ பதிவு போவோம். என் பேர் மாரி. நான் வந்து காரியாபட்டி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி காமராஜர் காலனி. இந்த பகுதியில் வந்து இப்போ காலனியை கூட நம்ம தவிர்த்துக்கலாம். நகர் காமராஜர் நகர் அப்படி கூட வச்சுக்கிறோம். நம்ம இங்கே வந்து ஒரு 300-400 குடும்பங்களாக இங்கே வசித்து வரோம். வசித்து வரும்போது நம்ம பாரம்பரியம் நம்ம ஒரு தென் மாவட்டத்திலே ஒரு பெரும் திருவிழா என்னன்னு சொல்ல போனால் நம்ம சித்திரை திருவிழா தான். சித்திரை திருவிழா தான் கள்ளழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய விஷயந்தான். இங்கே உள்ள தென்மண்டலத்தில் எல்லா மக்களும் பக்தர்களும் வருஷம் ஃபுல்லாக அங்கே வந்து மேலும் மேலும் பெருகிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதில் சிறப்பு என்னென்னா, நம்மளுடைய தோப்பறை தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழில்னா அழகர் வந்து ஒரு கோபத்தோடு வரக்கூடிய ஒரு கோபத்தோடு வந்து அவர் வந்து நம்ம குயில் மகிழ்ச்சிப்பதற்காக சாந்தப்படுத்துறது. ஆமாம், சாந்தப்படுத்துறது அப்படின்றதுல அந்த காலத்திலேருந்து எங்களுடைய தாத்தா பாட்டன் இவங்க காலத்திலேருந்து ஒரு நம்மளா ஒரு தொழில் செஞ்சு அதை நம்ம ஒரு தண்ணியை வச்சு நம்ம பீசி அடிப்போம், ஒரு மஞ்சள் தண்ணி ஊற்றி பீச்சி அடிப்போம், கொஞ்சம் கோபத்தை குறைப்பாரு அப்படின்றதுல அந்த எங்களோட தாத்தா பாட்டத்த காலத்துலேருந்து ஒரு பாரம்பரியமாக வந்த தொழிலே நாங்கள் இப்போ வந்து அதை விடாமல் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இப்போ இந்த தண்ணி பீச்சுக்கு அடிக்கக்கூடிய இந்த துருத்தி இருக்குல்ல, துருத்தி தானே சொல்லுவீங்க? தோப்பறை அப்படின்னு சொல்றது வந்து இந்த தோப்பறை வந்து தமிழ்நாட்டில் இங்கே மட்டும் செய்கிறாங்களா இல்லை வேற பக்கம் வேற பகுதிகளையும் செய்கிறாங்களா? சார், தமிழ்நாட்டிலே காரியாபட்டியில் மட்டும்தான் இந்த தோப்பறையோட நடக்குது. ஆனால் வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க. அவங்க வந்து இங்கே வந்து கொண்டு வந்து தான் மதுரை கொண்டு வருவாங்க. ஆனால் தயாரிப்பு இங்கே தான். அப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த திருவிழாவுக்கு அத்துணை தோப்பறையும் இங்கே இந்த ஊரில் காரியாபட்டியிலேருந்து தான் போகும். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலேருந்து தான் போகும். காரியாபட்டியிலேருந்து தான் வரும். சரி, இப்போ இந்த தொழிலை எத்தனை தலைமுறைகளாக செஞ்சுட்டு வர்றீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறை செஞ்சுட்டு வருங்க. இந்த முப்பாட்டின் காலத்திலேருந்து வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி இந்த தொழில் கைக்கு வந்துச்சு? அரசர்கள் அந்த காலத்துல சொன்னாங்களா அப்படின்னு ஏதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, தாத்தா காலத்துல அவங்க தாத்தா பார்த்துருக்காரு, அவங்க தாத்தா பார்த்துக்கிறது எங்க தாத்தா பார்த்துருக்காரு, எங்க தாத்தா பார்த்துக்க அப்பா பார்த்துருக்காரு, அப்பா பார்த்த கருத்து இப்போ நாங்கள் பார்க்குறோம், எங்கள் கருத்து எங்கள் பிள்ளைகள் பார்க்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு சார். வேலையாக வந்துக்கிட்டே இருக்கு. சரி, இதை நீங்கள் இந்த தோப்பறையை ஒரு முறை இருக்கும்ல, எங்கள் தோலை வாங்கி எப்படி இதை தயார்படுத்துறீங்கிறத நீங்கள் வேலை செஞ்சுட்டே எங்களுக்கு சொல்லி காட்டுங்களேன் பார்ப்போம். இது வந்து சார், நாங்கள் வந்து வேம்பூர் தெரியுமா, திண்டுக்கல் பக்கத்தில் வேகம்பூர் ஆமாம், அங்கே போய் திருச்சி இந்த மாதிரி சேலம் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தோம் தோல். நாங்கள் அங்கே போய் எடுத்து வருவோம். ஓகே, எடுத்துட்டு வந்து அங்கே போய் திண்டுக்கல்ல போட்டுருவோம். போட்டு வந்து ஸ்டாப்ல பண்ணி இந்த கெமிக்கல் ஆயில் ஆசிட்லாம் போட்டு உப்பு இதெல்லாம் போட்டு
கருப்பட்டி இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி எங்களுக்கு முடி இடையில எடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஷைனி இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க சார். இந்த மாதிரி முழு தோப்புறது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சா. இதோட ஆட்டோட கால் 2 கால் மின் கால், ஆட்டோட மின் கால் இந்த மாதிரி அகலப்படுத்திட்டே கொண்டு வரும். இந்த மாதிரி ஆட்டோட காலை மின் காலை அகலப்படுத்தணும். அப்படி கையில் 2 கையிலையும் விரித்து அகலப்படுத்தணும். இப்போ பாருங்க அந்த தோப்பரோட கழுத்து வெளியே வருது பாருங்க. அந்த ஆட்டோட கழுத்து வெளியே வருது. இப்போ இந்த கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்து முழுசாக கழுத்து வந்துருச்சு. இது வந்து ஆட்டோட உருவம், முழு உருவம் இந்த அருக்கு பாருங்க. இதுதான் ஆட்டோட முழு உருவம். கால் இப்படி இருக்காதா? இந்த தோப்பரை நாங்கள் என்ன பண்ணோம்னா தண்ணி பீச்சு பை அளவுக்கு தண்ணி பீச்சு பை மாதிரி வர்றதுக்கு என்ன செய்யணும்னா இது இப்படி போட்டுருணும். போட்டு இந்த காலை இப்படி எடுத்து இதுதான் இந்த கால் இப்படி இதை தோப்பரையை நாங்கள் இப்படி கொண்டு வரணும். இது தண்ணி பீச்சு கால், இதை அறுத்து விட்ருவோம். இது பீஸு கழிவு. இதை கொண்டு வந்து சார் நாங்கள் தேய்ச்சி இந்த மாதிரி ஷைனி பண்ணி இந்த மாதிரி இந்த பாருங்க. இது மாதிரி இது வந்து இதுக்கு முன்னால இப்போ அது முடிஞ்சு அதுக்கு முன்னாடி அதை சைன் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும். சைன் பண்ணிடுவீங்க அப்படியே இப்படி இந்த போட்டு இப்படி இந்த மாதிரி சரி பண்ணி கொண்டு வரணும். ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கொண்டு வந்துடணும். தேய்ச்சி இந்த மாதிரி ஷைனிங் பண்ணி இந்த தேய்க்கிற பார்த்தீங்களா? இதே மாதிரி இந்த போட்டு பாட்டில் வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி ஷைனிங் பண்ணணும். ஷைனிங் பண்ணால் தான் அந்த பாலிஷ் கிடைக்கும். அந்த பாலிஷ் கிடைச்சோன்னா பழையபடி நாங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சோம்ல அந்த மாதிரி இப்படியே மடிச்சிருவோம். இந்த மாதிரி மடிச்சிருவோம். மடித்து இந்த மாதிரி உள்ள காலை வச்சு மடிச்சிருவோம். மடிச்சுட்டு அப்படியே மடிச்சு வச்சுன்னா காய வச்சிருவாங்க. சரி, காய வச்சுட்டு இதோட இது முடிஞ்சு இது காய வைக்க போகுது. 2வது மறுபிறவி. இது என்ன செய்யணும்னா நாங்கள் இந்த மாதிரி சைனி பழையபடியும் அந்த இதை மிதிச்சு இப்படி இந்த இருக்காரு இதே மாதிரி காலத்தை அப்படியே மிதிப்போம். அந்த தேய்ச்சி அந்த காய போட்டதை தண்ணியை தடவி நல்லா அப்படியே கால்கிட்ட அப்படியே மிதிப்போம். இப்படி மிதிச்சு கால்கிட்ட இந்த மாதிரி மிதிச்சு இந்த மாதிரி கொண்டு வந்து அப்படியே பழையபடி என்ன அதே மாதிரி பழையபடி முதல் இருந்துச்சுல அது வேலை முடிஞ்சிச்சு. இதை பழையபடி ஷைனிங் பண்ணி இந்த மாதிரி பாட்டில் வச்சு நல்லா நைப்பாக தேய்ப்போம். நைப்பாக சுருக்கு இல்லாமல் தேய்ப்போம். இது பழையபடி நான் சுருக்கு இல்லாமல் இந்த மாதிரி தேய்ப்போம். தேய்ச்சிட்டு ஷைனிங் பண்ணி பழையபடி மறுநாள் வந்து இதை அப்படியே நல்லா காய வச்சுருவோம். காய வச்சு பழையபடி நல்ல மூடை இருக்கு பாருங்களா, நெல்லு மூடையை வச்சு பாறை ஏற்றுவோம். வெயிட் போடுவோம். எத்தனை வச்சு ஏற்றுவீங்க? ஒரு வெயிட் போடுவோம். ஒரு 50 கிலோ 50 கிலோ. கீழே வந்து எத்தனை தோல் இருக்கும்? கீழே ஒரு 30 தோல் 20 தோல் வைப்போம். 20 தோல் வச்சு மேலே ஒரு 60 கிலோ ஏற்றிடுறது. வெயிட் 50 தோல் இருக்குன்னா ஒரு மூடை வெயிட் போடுவோம். ஒரு 50 கிலோத்துக்குன்னு வெயிட். எத்தனை நாள் இருக்கும் அது? அது மறுநாள் 1 வாரம் இருந்த போதும். 1 வாரம் இருக்கணும். 1 வாரம் இருக்கு. மறுநாள் அப்படியே என்ன செய்யணும்னா அந்த தோலை வந்து மாறி வந்து துணியை வச்சு துடைக்கணும். நம்ம உடம்புல அழுக்குப்படாமல் குளிக்கிறோம்ல அது மாதிரி அது உடம்புல அழுக்குப்படாத அளவுக்கு இந்த மாதிரி கருப்பு இல்லாமல் நல்லா துணியை வச்சு அழுத்தி துடைச்சிக்கிட்டே இருக்கணும். மாறி தொடச்சி இங்கே இருக்குது அங்கே எடுக்கணும், அங்கே இருக்கு இங்கே எடுத்து வைக்கணும். மாற்றி தரையை மாற்றி வைக்கணும். அப்போ மாற்றி வச்சு முடிச்சோன்னே நாங்கள் இத்தனாம் தேதி மதுரைக்கு போகிறோம்னு கிளம்பியிருப்போம். அந்த தேதிக்கு போய் நாங்கள் போய் அங்கே வந்து சாய்மரில் அழகருக்கு மாலை போட்டு வந்த உடனே அவங்க வந்து ஒரு பேப்பானா ஒரு வேலை சொல்லுவோம். அவங்க இந்த தோல் இப்போ நீங்கள் வர்றாங்கன்னா அவங்க மாலை போட்டு வர்றாங்கன்னா சாமி இருந்தால் பாருங்க அப்படின்னு எடுத்து கொடுப்போம். இப்படி எடுத்து கொடுப்போம். அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்போ விலை எவ்வளோப்பான்னு கேட்பாங்க. சாமி நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்வோம். அப்போ அவங்க ஒரு விலை கேட்பாங்க. நாங்கள் ஒரு 500 600 சொல்லுவோம். 500 சொல்லுவோம். அவங்க கட்டுற அளவு கேட்பாங்க. கட்டுற அளவு கேட்டாங்கன்னா அவங்க கட்டுற அளவு எங்களுக்கு கட்டினா கொடுத்துருவோம். அப்படியே என்ன செய்வாங்க பேனாவில் இப்போ அவங்க பேர் அட்ரஸில் எழுதி போட்டு போயிடுவாங்க. எழுதி போட்டு போனோன்னா நாங்கள் அந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த இடத்துல இப்படி கிழிச்சிடுவோம். இது கழிவாடா இந்த மாதிரி இந்த இடத்துல கிழிச்சிடுவோம். கிழிச்சு இந்த காய் இருக்கு வரீங்களா ஆட்டோட நீர் காய் இந்த அளவுக்கு அப்படியே கிழிச்சிட்டு இப்படி கிழிச்சு இது அப்படியே மடக்கிடுவோம். இப்படியே மடக்கி இந்த கழிவு போயிடுவேன். இப்படியே மடக்கி என்ன செய்வோம் இந்த காலை வந்து இந்த இடத்துல உள்ள இந்த காலுக்குள்ள விட்டு இந்த காலுக்குள்ள விட்டு இப்படி மூட்டிடுவோம். அங்கேயே செய்வீங்க? மதுரை நாங்கள் அங்கேயே செஞ்சுருவோம். அவங்க ஆர்டர் கொடுத்தா தான் நாங்கள் செய்வோம். சரி, ஓகே. ஆர்டர் கொடுத்தா தான் சாய்மார்கள் வந்து அலுவலிலேருந்து வந்து அவங்கவுங்க ஆர்டர் கொடுத்தா தான் செய்வோம். ஆர்டர் கொடுத்து முடிச்சோன்னா இந்த மாதிரி தச்சிருவோம். உள்ளே வச்சு தச்சோடனே அவங்க என்ன செய்வாங்க போய் பூஜை அறையில் வச்சுருவாங்க. அவங்க பூஜை அறையில் வச்சுருவாங்க. அழகருக்கு வந்து தண்ணி பீச்சு என்னைக்கோ எதிர்ச்சேர்வு அன்னைக்கு அவங்க எடுத்து அதுக்குள்ளே இந்த மாதிரி கழுத்துக்குள்ளே தண்ணியை ஊற்றிடுவாங்க. இதில் குழா கட்டிடுவாங்க, பம்பு கட்டிடுவாங்க. அதுப்பா என்ன செய்வாங்கன்னா இந்த இது வந்து
பாருங்க சார், ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா இந்த மாதிரி தைச்சிருவோம். தச்சு முடிச்சோன்னே அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படி அந்த தண்ணி எதிர்த்து செய்கிற அன்னைக்கு தண்ணி ஊற்றும் போது தோல்பட்டில் இப்படி போட்டுக்குவாங்க. தோல்பட்டில் போட்டுக்கிட்டு இதில் குழா கட்டிடுவாங்க, இதுக்குள்ளே தண்ணி விட்டுருவாங்க. தண்ணி ஊற்றுற வாய் நம்ம குடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு ஒரு வாய். அந்த வாயன்னா கயிறை போட்டு தாலி கயிறோ இல்லை மஞ்சள் கருப்பு கயிறோ அதை போட்டு நல்லா கட்டிடுவாங்க. கட்டிக்கிட்டு இந்த இதோடது இங்கிட்டு கிளப்பி விழுந்துடும். பின்னாடி போகிற தண்ணி இருக்கு. அப்போ அந்த பம்பு வச்சு இப்படி 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 ஒரு ப்ரெஸ் பண்ணாங்கன்னா தள்ளி மேலே பிள்ளையா இதாக ரத்த லாங்காக போகும். தேர் இருக்கு பார்த்தீங்களா, மதுரை தேர், அந்த தேர் லாங்குக்கு போகும். ஊர் முழுக்க இந்த தோல் விலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஆமாங்க. இது எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, உங்கள்ட்ட இருந்து ஒரு பதில் கிடைக்குமான்னு நினைக்கிறேன் நான். சொல்லுங்க. ஒரு லாபத்துக்காக இதை பண்றாங்களா, இல்லை நாங்கள் வந்து தலைமுறையா வந்து எங்க முன்னோர்கள் வந்து சாஸ்திரத்துக்காக அல்லது ஒரு வாக்கு இருக்கு அதுக்காக செய்யறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி தான். எங்களுக்கு வந்து இதுல சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. அப்படி சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு நாளைக்கு வெள்ளரிக்காய் வைக்க போனா 500 ரூபா, எங்களுக்கு 600 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஆமா, வெள்ளரிக்காய் வைக்க போனா கிடைச்சிடும். வெள்ளரிக்காய், கிடாப்பழம், தண்ணி பழம், பைனாப்பிள், இதான் விற்போம் அருப்புக்கோட்டையில. அதே மாதிரி தான் பார்ப்போம். இது வந்து எங்க தாத்தா வந்து செஞ்சதுனால பாரம்பரியமா இதை நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். எங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது. மக்கள் வந்து மாலை போட்டு தொண்டு செய்கிறாங்க தண்ணி பிடிச்சிருக்கு. நாங்கள் வந்து இதை செய்கிறது ஒரு தொண்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்களும் விரதம் இருந்து இந்த தோலை வந்து ரெடி பண்ணி அவங்க தண்ணி பிடிச்சிறவங்களுக்கு தருவோம். இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்துறீங்க, அதாவது என்னன்னா விரதம் இருப்புன்னு சொல்றீங்கல்ல. ஆமாங்க. இப்போ இந்த தோல் வேலையில் ஆரம்பிச்சோடனே ஊரே விரதத்துக்கு மாறுமா? ஊரே விரதத்துக்கு மாறாது. இது நாங்கள் பண்ணுறோன்னா நாங்கள் மட்டும்தான். அடுத்தவங்கன்னா அவங்க வந்து தோல் எடுக்காதவங்களும் அப்படி விரதம் இருக்க மாட்டாங்க. தோல் எடுத்தவங்க விரதம் இருப்பாங்களா? நாங்கள் தோல் எடுத்தவங்க வந்து சுத்தபத்தமாக இருந்து விரதம் இருந்த மாதிரி இருந்து இதை செஞ்சு. இந்த இது ஒரு வேலை தானே, எதுக்கு வேலைக்கு போய் அசைவம் சாப்பிடாமையா இருக்கணும்? நீங்க அப்படி இல்லை. அவங்க வந்து ஒரு மாசமா மாலை போடுறவங்க வந்து நல்லா வீட்டில் சுத்தபத்தமாக அசைவம் எதுவும் சாப்பிடாம இருப்பாங்க. நாங்கள் இது பண்ணுறதுனால நாங்களும் இதை வந்து சாப்பிட மாட்டோம். பெண்கள் வந்து வீட்டுக்கு தூரமானாலோ இதெல்லாம் தொட மாட்டோம், வைக்க மாட்டோம், தனியாக இருந்துக்கிடுவோம். இது வந்து நாங்களும் தெய்வத்துக்கு சமமாக செய்கிறதுனால அவங்க வந்து மாலை போட்டு வர்றாங்க. நம்மளும் அதே மாதிரி சுத்தபத்தமாக கொடுத்தாதான் அவங்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊர் முழுக்க இது செய்கிறாங்க. இதில் வந்து ஒரு பெண்களுக்கு என்ன வேலை பங்கு இருக்குது, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்கள் நிறைய வேலைகள் செய்கிறாங்கல்ல, பெண்கள் ஆண்களும் வேலை செய்வாங்க, பெண்களும் வேலை செய்வாங்க. தெரிஞ்சவங்க வேலை செய்யலாம், தெரியாதவங்க 1-2 வேலை மட்டும் பார்ப்பாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தோல் நீவ தெரியும், தொட்டியில் பாடம் பண்ண தெரியும், இந்த சைஸ் போட தெரியும், எல்லா வேலையும் தெரியும். அப்போ இங்கே வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வேலை செய்வாங்க. பெண்களும் வேலை செய்வோம். இப்போ ஆண்கள் போய் திண்டுக்கல்ல தோலை வாங்கிட்டு வந்து வர்றது மாதிரி பெண்கள் ஒரு வீட்டில் வந்து வீட்டுக்காரர் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்காங்க, திண்டுக்கலுக்கு போவோம். வீட்டுக்குள்ள போவீங்க. திண்டுக்கலுக்கு போய் தோலை உடச்சி பார்த்து எடுத்துட்டு ஓட்ட உடச்சலாம் பார்த்து பெருசு சிறுசு சைஸ் மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். பெரியவங்களுக்கு பெரிய தோல், சின்னவங்களுக்கு சின்ன தோல், சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன தோல், இந்த மாதிரி ஒரு சைஸுக்கு தகுந்தாட்டி வாங்கிக்கிறோம். ஒரு மதிப்பாக சொல்லுங்க, ஒரு எண்ணிக்கைக்காக கேட்குறேன் நான். இந்த பெரியார் நகரில் ஒரு காமராஜர் நகரில் காமராஜர் காலனிங்கிற சொல்ல இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். காமராஜர் நகரில் வருஷத்துக்கு எத்தனை தோல், ஒரு எண்ணிக்கைக்காக கேட்குறேன் நான். அதில் எத்தனை ஆயிரம் இருக்கும்? எத்தனை ஆயிரம் தோல்னா ஒரு 15,000 தோல் இருக்கும். இப்போ என்னட்ட வந்து நீங்கள் வாடிக்கை எடுக்க வரீங்கன்னா உங்கள் குரூப்பில் வந்து 20 பேர் இருக்கீங்க. அடுத்த வருஷம் வரையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர் சேர்ந்துருவீங்க. அப்போ 25 ஆள் சேர்ந்துரும் உங்கள்கிட்ட. அப்படி குரூப்பாக வந்து எடுப்பாங்க. 10 தோல், 15 தோல், 20 தோல், ஏதோ ஒருத்தவங்க தான் 1-2 வாங்குவாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஆள் 2 ஆள் தான் போட்டிருக்கோம். அப்படின்னா செட்டு சேர்ந்து எப்படின்னா அவங்க மேலக்காரங்க எல்லாருமே ஆட்டக்காரங்களை வச்சு நல்லா நம்ம செஞ்சு போகணும், ஆடி போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆட்டக்காரங்க மேலக்காரங்க எல்லோரும் சேர்ந்துனா செட்டாக வருவாங்க. 30 தோல், 40 தோல், 20 தோல், 15 தோல் அப்படி வாங்கி 10 தோல் இப்படி வாங்கிக்குவாங்க. தோல் வந்து வேலை செய்யாத வீட்டுக்காரவங்க என்ன வேலை செய்வாங்க?
தோல் நேரத்தில் தோல் எடுக்கிறவங்க நாங்கள். ம் இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்காங்க. இப்போ அவங்க வந்து தோல் எடுக்க மாட்டாங்க. ம் அவங்க வந்து வேலைக்கு வியாபாரத்துக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க. இதெல்லாம் இருக்கு. மற்ற சாதாரண வேலைகள் பார்ப்பாங்க. ஆமாம், குப்பை வேலைகள், குப்பையில் போகிறாங்க, வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி வெள்ளரிக்காய், அதான் சொல்கிறேன்ல, வெள்ளரிக்காய், கொய்யாப்பழம், எந்த வியாபாரம் இருக்கோ எங்களுக்கு அருப்பு ஓட்டையில் போய் விற்போம். சரி. அம்மாவுடைய பேர்? என் பேர் அன்னலட்சுமி. அன்னலட்சுமி அம்மாட்ட இப்போ இந்த ஒரு 20 வயசுல இருந்து தொழில இருந்தீங்கல்ல, ஆமாங்க. இந்த அழகர் மலையானுக்கு இந்த தோலை வந்து கொடுக்கறது சின்ன பிள்ளையில இருந்து சேவையா செய்றீங்கல்ல, தெரிஞ்சது வந்து ஏதாவது ஒரு வருஷத்துல இந்த தொழிலுக்குள்ள போகாம இருந்திருக்கீங்களா? போகாம இருக்க மாட்டோம். ஏ வருஷம் நாங்க பண்ணியே ஆகணும். இப்ப என் பிள்ளை கலெக்டரா இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு வந்து இந்த ஒரு தோலை எடுத்து ஒரு 10 மக்களுக்காச்சும் இந்த தோல் கொடுத்தாகணும். ஏன் அது வந்து என்ன, அதுல என்ன? அதான் பாரம்பரியமா நாங்க செஞ்சுட்டு வர்றோம். இப்ப இந்த தோல் வித்தோம்னா இந்த தோலுக்கு வந்து ஒரு தோலுக்கு வந்து கிரே வந்து 550 ரூபா 600 ரூபா வருது. வேலை பார்க்குறது செலவு எல்லாமே சேர்த்திங்கன்னா 600 ரூபா வருது. 600 ரூபா 650 ரூபா வரையில் எங்களுக்கு எவ்வளோ ரேட்டு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 700 ரூபா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தோலுக்கு 200 ரூபா கிடைக்கும். 700 ரூபா கொடுப்பாங்க. அப்போனா 150 ரூபா 100 ரூபா 200 ரூபா லாபம் கிடைக்கும். அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் லாபத்துக்காக செய்யலை. நாங்கள் வந்து இது பரம்பரையாக செய்யணும். அதான் சொல்லலாம், என் பிள்ளை இன்னைக்கு கலெக்டராக இருந்தால் கூட அவன் வந்து ஒரு நாளைக்கு அந்த தேர்வடி இதில் வந்து தோல் வித்தாகணும். ஓஹோ. நீங்கள் பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு வர்றதுனால பாரம்பரியம் கேட்கறதுனால இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்கணும், நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. எந்த சமூகத்திலிருந்து இருக்கீங்க? எந்த சமூகத்தை சார்ந்தவங்க நீங்கள்? நாங்கள் எஸ்சி சமூகத்தை சார்ந்தவங்க. எஸ்சியில் என்னது? இந்து சக்கிலியர். ஓ, இந்து சக்கிலியர். கிறிஸ்துவ சக்கிலியர் கிடையாது. அதுவும் இருக்காங்க. கிறிஸ்துவர்களாக இருக்கிறவங்க இந்த தொழில் செய்கிறாங்களா? கிறிஸ்துவ சக்கிலியர் இருக்காங்க. அவங்க வந்து வெளியூர்ல இருக்காங்க. வெளியில நான் சொல்றது கிறிஸ்துவ சக்கிலியர்கள் இருக்காங்க. அவங்க இந்த தோல் வேலை செஞ்சு அழகர் மலையானுக்கு விற்பனை செய்வாங்களா? அவங்க செய்றாங்களா? செய்றாங்க. அப்படியா? அவங்க வேற ஒரு மதமா இருக்காங்களே, அது எப்படி செய்றாங்க? அருந்ததியர் அல்லது சக்கிலியர் சமூகத்தை சார்ந்தவங்க ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக தலைமுறையாக அழகர் மலையானுக்கு தோற்பறையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு வேலையாக செய்வதல்ல, கடவுளுக்கு செய்யற ஒரு படியாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிங்க நம்புறீங்க நீங்க? நம்பிக்கை இருக்கு. இதுதே மந்த அங்க ஒரு தொட்டி. பார்த்து இதுலயே தொழி இருக்கு. இதுக்குள்ள தொழில் கிடக்கு. தொழி கிடக்கு. இதே மூடி போட்டிருக்காங்க. ஓகே. இதுக்குள்ளேயும் தொழி கிடக்கு. இந்தா கிடக்கா காட்டுங்க. இதா ஆமா, மேல தொழி கிடக்கு. இதை நீ ஒரு 5 நாள் அடைச்சிட்டு இந்த இது உலங்க போடுவாங்க, காய வைப்பாங்க. உள்ள தொழில் கிடக்கு. இதுலயும் தொழி கிடக்குந்தா. இதுல தொழி கிடக்கு. எடுத்துட்டு வந்தோடனே இதுலதான் போடுவாங்க. இதே சுண்ணாம்பு தொட்டி. எடுத்துக்காட்டு. சுண்ணாம்பு தொட்டி அது. ஆமா. ஓ, அங்க இருக்கா. இது எங்க முதல்ல வாங்கிட்டு வந்தோடனே இங்கதான் போடுவாங்க. எல்லா ஊரு திண்டுக்கல் எல்லா ஊர்ல இருக்கும் தொழி. ஆமா. இத வாங்கிட்டு வந்து இது இங்க வைப்பாங்க. இதுலதான் போடுவாங்க. இதுல 8 நாள் போட கிடக்கும். உங்களுக்கு என்னென்ன போடுவாங்க? சுண்ணாம்பு மட்டும்தான். சுண்ணாம்பு. ஓகே. இப்ப திரும்ப சொல்லு பாப்பா. இது வாங்கிட்டு வந்து போடுறாங்க. 8 நாள் கிடக்கும். 8 நாள் கிடக்கும். 8 நாள் அடுத்து அந்த இருக்க முடியெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு கொலையில போடுவாங்க. உனக்கு இந்த தொழில பெரிய ஆளாகி இப்ப என்ன படிச்சிட்டு இருக்க நீ? ஆனா 6 முடிச்சு 7 போறேன். 6 முடிச்சு 7 போற. 7 போய் பெரிய வேலைக்கு போயிரு. நீ வேலைக்கு போனாலும் இந்த தொழிலுக்கு வருவியா இல்ல தொழிலுக்கு வர மாட்டியா? இந்த தொழிலுக்கு வருவேன். ஏன்? பரம்பரையா நாங்க பண்ணுவோம். அப்படியா? அழகர் மலையான் செய்யற ஒரு தொண்டு. பரம்பரையா. ஓ, அழகர் மலையான் செய்யற தொண்டு. இது வந்து ஒரு தாழ்வா பாக்குறதோ இவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையை ஏன் செய்யணும்னு நினைக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாதா? பணம் காசு முக்கியம் இல்ல, இறைவன் அருள் வாக்கு பெறுவது. வேற மாதிரி சொல்றானே. இப்போ 3 தொட்டி இருக்குல்லத்தா, சுண்ணாம்பு தொட்டின்னு சொல்றாங்க. முதல்ல வாங்கிட்டு வந்து சுண்ணாம்புல போடணும். ரைட். அதுக்கப்புறம் என்னது? கொலை போடணும். கொலைன்னா என்ன கொலை? இந்த ஆவரங்கொலை. அது கேட்டேன் நான். ஆவரங்கொலை. அது எத்தனை நாள் இருக்கும்? அவர் 3 நாளைக்கு இருக்கு. 3 நாள். அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து பட்டை எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க? பட்டை வந்து இதுல கம்மாய்க்கல விறகு இருக்குல்ல. ஆமா ஆமா. அந்த விறகுல போட்டு தட்டி அத பொடியை நறுக்கி இங்க இடிக்கிறவங்களும் இருக்காங்க. உலக்கையை போட்டு இடிக்கிறது இருக்கு. மிஷின்ல போய் அரைக்கிறது இருக்கு. அதை கொண்டு வந்துடணும். அது எத்தனை நாள் போடணும்? அது 3 நாள் 4 நாள். திருப்பி மறுவட்டை போடணும். பட்டை போட்டு திருப்பி மறுவட்டை.
அதெல்லாம் போட போட்டோன்னே அந்த இது போயிருதோ? போயிடும். அந்த இது கொலையை போட்டோன்னா சுண்ணாம்பு காக்கு போயிடும். சரி. கொலையை இது சுண்ணாம்பு தொட்டு போடுறோம்ல, அது திருப்பி தொட்டில கொண்டு வலிக்கணும். சுண்ணாம்பு இல்லாமல் வலிக்கணும். வலிச்சு வந்து இந்த குளத்தோல் போடணும். குளத்தோல் போட்டு 2 நாளைக்குள்ள அந்த அதை பூரா கழுவணும். கொலையை போட்டு கழுவிடணும். திருப்பி அந்த பட்டை ஓடுறேன். இந்த தொழிலை நாங்கள் மேலும் சிறப்பாக செய்வதற்கும் அல்லது தொடர்ச்சியாக செய்வதற்கும் அரசிடம் எங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அரசிட்ட வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னா வருஷமா நம்ம கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கோம். எப்படி உங்களுக்கு கோரிக்கைனா, எங்களுக்கு இங்கே வந்து ஒரு காரியப்பட்டியில் தான் வந்து நாங்கள் தண்ணீர் வசதியோட ஒரு பக்கத்தில் ஓடைகள் இருக்கும். தண்ணீர் அப்போ வந்து புழங்கத்தில் தண்ணி ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அது போக பக்கத்தில் 2-3 தொட்டி இருந்துச்சு, ஒரு பிரைவேட் தொட்டி இருந்துச்சு. அதில் நாங்கள் காசு கொடுத்து தான் நாங்கள் வந்து அந்த வேலையை செஞ்சோம். இப்போ எங்களுக்கு உள்ள வந்து பகுதிக்கு வந்து ஒரு போதுமான இடவசதி இல்லை. நாங்கள் என்னன்னு கேட்டோம்னா, எங்களுக்கு தனியாக ஒரு 20 தொட்டி கட்டி கொடுத்து, எங்களுக்கு தண்ணி தொட்டி, ஒரு மோட்ரு செஞ்சு கொடுத்து, எங்களுக்கு ஒரு குடோன்னா ஒரு தோப்புரை தொழிலாம் அதில் தான் பதப்படுத்தி வைக்கணும். பதப்படுத்தி வைக்கணும், அது பேன் போட்டு அது பாதுகாப்பு வைக்கணும். நம்மளுக்கு இருக்கிற வீடு ஒரு 10க்கு 10 ஒரு 8 வீடு தான். அதில் 3 குடும்பமாக 10 குடும்பமாக வசித்து வரோம். இது எங்களுக்கு போதுமான இது இல்லை. அது போக வந்து நம்ம தெருவில் காய வச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டோம்னா வீட்டுக்குள்ளதான் அதை காய வச்சுட்டு ஒரு 3 மாதம் நேர்த்திக்கடனில் அதைத்தே நாங்கள் பத்திரம் பண்ணி அங்கே கொண்டு போவோம். நாங்கள் வெளியே தான் படுப்போம். இந்த 3 மாதமா தோலை நாங்கள் பதப்படுத்தி வீட்டுக்குள்ள காய வச்சு அதுக்கு 2 பேனு 3 பேனு போட்டு அதை பாதுகாப்பாக வைப்போம். நாங்கள் வெளியே ரோட்டில் படுப்போம். அப்போ எங்களுக்கு நாங்கள் போதுமான இட வசதி எங்களுக்கு இங்கே இப்போ கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் நீண்ட நாளாக கோரிக்கை விட்டுருக்கோம். அது போக வந்து எங்களுக்கு வந்து ஒரு மானிய கடனாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தா இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் வரிசையாக நீங்கள் சொல்லணும். ஒன்றும் தனியாக ஒரு பொது தொட்டி அமைப்பிக்கணும். நம்ம தொட்டி அது தண்ணி வசதி உட்பட சேர்ந்து இருக்கணும். ஆமாம். அப்புறம் குடோன் வேணும். ஏன்னா நம்ம தோலை கொண்டு போகிறோம். கொண்டு போய் சப்போஸ் அங்கே வந்து இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு 15,000 தோல் நம்ம கொண்டு போகிறோம்னா ஒரு 12,000 தோல் விற்கிது. 3,000 தோல் கொண்டு வந்து நம்ம பதப்படுத்தி மறுபடியும் வைக்கணுமா ஒரு குடோன் ஒன்று. நம்ம வீட்டுக்குள்ளே போய் வைக்க முடியாது. வச்சாலும் அது தண்ணி பட்டாலும் அந்த தோல் இதாகி போயிடும், வேஸ்ட் ஆகி போயிடும். அப்போ அதில் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்படையுது. அதுக்கப்புறம் ஒரு மானியம் வேணும்ன்றீங்க. மானிய கடை எப்படின்னா வேணுன்றதா 3 மாதம் நம்ம வேலை பார்க்குறோம். 3 மாதம் வேலை பார்க்குறதுக்கு வெளியில் வட்டிக்கு வாங்கி செய்கிறோம். 100க்கு 5 ரூபா வட்டி வாங்குறோம். இப்போ ஒரு 1,500 ரூபா வட்டி கொடுக்குறோம். அப்போ இது வந்து ஏகப்பட்ட முதலீடுனா ஒரு வீட்டுக்கு ஒரு 20,000 30,000 வாங்குவாங்க, வெளியே வட்டிக்கு வாங்குவாங்க. அதை போய் போட்டுட்டு மறுபடியும் அதை கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இதே மானிய கடன் சொன்னால் ஒரு வீசா வட்டியோ ஒரு காலி வீசா வட்டியோ எங்களுக்கான ஒரு கூட்டுறவுலையோ ஏதோ ஒரு கொடுத்தாங்கன்னா, தோப்பரைக்கும் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அதில் கொஞ்சம் ஏதோ எங்களுக்கான கிடைக்கும். ஏன்னு கேட்டேன்னா இதில் வந்து வேற எந்த சமூகம் செய்யக்கூடிய கிடையாது. பட்டியலிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லே எங்களுடைய அறிஞர் சமூகம் மட்டும்தான் நாங்கள் செஞ்சு வரோம். ஒரே சமூகம் மட்டும்தான். ஒரே சமூகம் குறிப்பாக காரியவெட்டி மட்டும்தான். வேற எந்த ஊரும் கிடையாது. எங்களுடைய நாங்கள் இதை செஞ்சுட்டு வரோம். பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும், பொருளாதாரம் எங்களுக்கான இது கிடைக்கணும் நோக்கத்தில் கிடையாது. எங்களுடைய ஆன்மீக சேவையாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஆனால் இங்கே வைக்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு குறிப்பாக மதுரை மாவட்ட நிர்வாகம் அதை கவனத்தில் எடுத்து நம்புவோம். எங்களோட இந்த பதிவுக்கு இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. சரி, நன்றி சார்.